வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறதுனா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 2012ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள், தமிழ் வழி கேள்விகள், மொத்தம் 25 கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, சுவாசித்தலுக்கு பயன்படும் நிறமி ஹீமோகுளோபின் இந்த இரத்த சிவப்பணுக்களில் காணப்படுகிறது. அத்தகைய நிறமிட்ட இரத்தம் பெற்ற விலங்கு? ஏ மனிதன், பி பறவைகள், சி மண்புழு, டி கரப்பான் பூச்சி. சரியான பதில் டி கரப்பான் பூச்சி. 2. தமிழ்நாட்டில் அதிக காற்றாலைகள் உள்ள மாவட்டங்கள்? ஏ கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருப்பூர். பி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி. சி நெய்வேலி, காஞ்சிபுரம், சென்னை. டி கோயம்புத்தூர், ஈரோடு, தருமபுரி. சரியான பதில் பி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி. 3வது கேள்வி, வீட்டில் பயன்படுத்தப்படும் 40 வாட் குழல் விளக்குக்கு எவ்வளவு மின்னோட்டம் செலவிடப்படுகிறது? ஏ 0.02 ஆம்பியர், பி 0.5 ஆம்பியர், சி 1 ஆம்பியர், டி 5.75 ஆம்பியர். சரியான பதில் 0.2 ஆம்பியர் ஏ. 4வது கேள்வி, மனித சிறுநீரகத்துடன் நாளமில்லா சுரப்பி எது? பிட்யூட்ரி, தைராய்டு, கணைய சுரப்பி, டி அட்ரினல் சுரப்பி. சரியான பதில் டி அட்ரினல் சுரப்பி. 5வது கேள்வி, கண் லென்ஸின் ஒளிபுகா தன்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? ஏ ரெட்டினோபதி, பி கண்புரை, சி அஸ்டிக்மேட்டிசம், டி பிரசிபோபியா. சரியான பதில் பி கண்புரை. 6வது கேள்வி, தேனில் காணப்படும் சரியான மூலப்பொருட்கள் யாவை? ஏ சர்க்கரை, தாது உப்புக்கள், மகரந்தத்தூள், வைட்டமின். பி சர்க்கரை, புரதம், மகரந்தத்தூள், வைட்டமின். சி சர்க்கரை, தாது உப்புகள், கொழுப்பு, வைட்டமின். டி சர்க்கரை, தாது உப்புகள், கொழுப்பு, அமினோ அமிலம். சரியான பதில் ஏ சர்க்கரை, தாது உப்புக்கள், மகரந்தத்தூள், வைட்டமின். 7வது கேள்வி, மரபியல் குறைபாடு நோய்களை அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் அதை தடுக்க உதவும் முறை? ஏ உடற்செல் ஜீன் சிகிச்சை முறை, பி கருச்செல் ஜீன் சிகிச்சை முறை, சி குளோனிங் முறை, டி கெரியோடைப்பிங் முறை. சரியான பதில் பி கருச்செல் ஜீன் சிகிச்சை முறை. 8வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. 1. மரங்களை வெட்டுவதால் சூழ்மண்டலம், அதாவது நீர் மற்றும் நிலவாழிடம் பாதிக்கப்படுகிறது. 2. உயிரிகளுக்கு அதிக உணவு கிட்டும். ஏ 1 சரி ஆனால் 2 தவறு. பி 1 தவறு ஆனால் 2 சரி. இரண்டுமே சரி. டி இரண்டுமே தவறு. சரியான பதில் ஏ 1 சரி ஆனால் 2 தவறு. 9வது கேள்வி, கார்க்கினை லென்ஸினால் நோக்கும் பொழுது பல அறைகளாக தெரிகின்றன. இந்த நிகழ்ச்சி மூலம் தாவரங்கள் பல செல்களால் ஆனவை என்று கண்டறிந்தவர்? ஏ கிரிகர் மெண்டல், பி சார்லஸ் டார்வின், சி ராபர்ட் ஹூக், டி ராபர்ட் பிரவுன். சரியான பதில் சி ராபர்ட் ஹூக். 10வது கேள்வி, ஒளிச்சேர்க்கை நடைபெற தேவையான முக்கிய பொருட்கள்? 1 சூரிய ஒளி பசுங்கனியம், 2 கார்பன் டை ஆக்சைடு வாட்டர், 3 சூரிய ஒளி பைலி புரதம், 4 வாட்டர் அண்ட் விட்டமின்கள். சரியான பதில் ஏ 1 மற்றும் 4, பி 2 மற்றும் 4, சி 1 மற்றும் 2, டி 1 மற்றும் 4. சரியான பதில் சி 1 மற்றும் 2. 11வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 2 கத்தரி லெக்யூம், ஆப்பிள் பெரி, பட்டாணி அரை வெடிகனி, வெண்டை ஃபோம். நேர பதிலுக்கு போயிடலாம். தட் இஸ் ஏ, அதாவது 2 4 1 3. கத்தரி பெரி, ஆப்பிள் போம், பட்டாணி லெக்யூம், வெண்டை அரை வெடிகனி. 12வது கேள்வி, சுவாச தளப்பொருட்கள் என்பன? 1 கார்போஹைட்ரேட், 2 கொழுப்பு, 3 புரதம்,
4 விட்டமின்கள். ஏ 1, 2 மற்றும் 4, பி 1, 2 மற்றும் 3, சி 1, 2 மற்றும் 4, டி 1, 2 மற்றும் 4. சரியான பதில் பி 1, 2 மற்றும் 3. 13வது கேள்வி. அலுமினிய வெப்ப ஒடுக்குமுறையில் அலுமினியத்தின் பங்கு. ஏ ஆக்சிஜனேற்றி, பி வினைவேகமாற்றி, சி ஆக்சிஜன் ஒடுக்கி, டி மட்டாக்கி. சரியான பதில் சி ஆக்சிஜன் ஒடுக்கி. 14வது கேள்வி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 மற்றும் 2. நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் ஆக்சிஜனேற்றம், அமிலங்கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒடுக்க வினை, எலக்ட்ரான் இழத்தல் ஒடுக்கம், எலக்ட்ரான் ஏற்றல் ஆக்சிஜனேற்றி. சரியான பதில் நேர பதிலுக்கு எல்லாம் சி, தட் இஸ் 2, 4, 1, 3. அதாவது நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் ஒடுக்க வினைகாரணி, அமிலங்கலந்த பொட்டாசியம் குரோமைட் ஆக்சிஜனேற்றி, எலக்ட்ரான் இழத்தல் ஆக்சிஜனேற்றம், எலக்ட்ரான் ஏற்றல் ஒடுக்கம். 15வது கேள்வி. பசுந்தாள் உரம் கீழ்கண்டவற்றுள் எதிலிருந்து பெறப்படுகிறது? ஏ பசுஞ்சாணம் மற்றும் தாவரக் கழிவுகள், பி சணப்பை மற்றும் கொத்தவரை, சி சணப்பை மற்றும் பசுஞ்சாணம், டி பசுஞ்சாணம் மற்றும் விலங்கு கழிவுகள். சரியான பதில் பி சணப்பை மற்றும் கொத்தவரை. 16வது கேள்வி. மின்புலம் பூசுதல் என்பது ஓர் உலகத்தின் பரப்பின் மீது மற்றொரு உலகத்தினை மின்னார் பகுப்பு மூலம் பூசப்படுதலாகும். ஒரு வெள்ளிக்கரண்டியின் மீது தங்கத்தினை மின்முலாம் பூசுதல் முறையில் வெள்ளிக்கரண்டி டேஷ் ஆக எடுத்துக்கொள்ளப்படும். ஏ எதிர்மின்வாய், பி நேர்மின்வாய், சி மின்பகுளி, டி மின்பகுளி. டி ஏ மற்றும் பி இரண்டும். சரியான பதில் ஏ எதிர்மின்வாய். 17வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எது எவை சரி என கீழ்கெடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்க. ஆக்சிஜன் ஏற்றத்தில் ஹைட்ரஜன் சேர்க்கப்படுகிறது. 2 ஆக்சிஜன் ஏற்றத்தில் எலக்ட்ரான் இழத்தல் நடைபெறுகிறது. 3 ஆக்சிஜன் ஏற்றத்தில் எலக்ட்ரான் மற்றும் ஏற்றல் நடைபெறுகிறது. 4 ஆக்சிஜன் ஏற்றத்தில் நேர்மின் சுமையுடைய அயனி சேர்க்கப்படுகிறது. 1 ஏ 1 மற்றும் 3 சரியானவை, பி 3 மட்டும் சரியானது, சி 2 மட்டும் சரியானது, டி 1 மற்றும் 4 சரியானவை. சரியான பதில் சி 2 மட்டும் சரியானது. 18வது கேள்வி. கீழ்காண்பவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? pH மதிப்பீடு, எஸ்பிஎல் சோரன்சன், அமிலம் ஃபாரடே, மின்கலம் அர்கினீசட், ஜெர்மானியம் மின் கடத்தி. சரியான பதில் ஏ pH மதிப்பீடு, எஸ்பிஎல் சோரன்சன். 19வது கேள்வி. மனித உடலின் பர்சனாலிட்டி ஆளுகைத்தன்மை ஹார்மோன் என்று அழைக்கிறோம். வளர்ச்சி ஹார்மோன், பி ஆக்சிமாடசின், பி வாசோப்ரசின், டி தைராக்சின். சரியான பதில் டி தைராக்சின். 20வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியான தேர்ந்தெடும். ஏ மின்னல் சூரியனை விட வெப்பமானது அல்ல, பி இது சூரியனை விட 3 மடங்கு வெப்பமானது, சி இது சூடானது அல்ல, இது மிக மிக குளிர்ச்சியானது. சரியான பதில் இது சூரியனை விட 3 மடங்கு வெப்பமானது. 21வது கேள்வி. மனித உடலில் இயல்பான இரத்த குளுக்கோஸின் அளவு. ஏ 80 120 மில்லிகிராம் பை 100 மில்லி, பி 70 110 மில்லிகிராம் பை 100 ml, சி 60 110 மில்லிகிராம் பை 100 ml, டி 50 110 மில்லிகிராம் பை 100 ml. சரியான பதில் ஏ 100 mlக்கு 80 120 மில்லிகிராம். 22வது கேள்வி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடில் சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 மற்றும் 2. பிளத்தல் ஈஸ்ட், மொட்டுகள் பூக்கும் தாவரங்கள், துண்டாதல் பாக்டீரியா, மகரந்த சேர்க்கை ஆல்கா. சரியான பதில் ஏ, தட் இஸ் 3, 1, 4, 2. பிளத்தல் பாக்டீரியா, மொட்டுடுதல் ஈஸ்ட், துண்டாதல் ஆல்கா, மகரந்த சேர்க்கை பூக்கும் தாவரங்கள். எனவே ஏ 3, 1, 4, 2. 23வது கேள்வி. புவிக்கும் சந்திரனுக்கு இடையான ஈர்ப்பு விசையினால் உருவாவது. ஏ அலைகள், பி ஓதங்கள், சி நீரோட்டங்கள், டி சுனாமி. சரியான பதில் பி ஓதங்கள். 24வது கேள்வி. களிமண் கலந்த நீரை தூய நீராக மாற்ற பயன்படும் பொதுவான வேதிப்பொருள் இது.
ஏ சலவைத்தூள், பி படிகாரம், சி குளோரின் டை ஆக்சைடு, சி மயில்யுத்தம். சரியான பதில் பி படிகாரம். 25வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஏ கூற்று. ஏ தலைகீழ் சவ்வூடு பரவல் நீரை தூய்மைப்படுத்துதலில் உதவுகிறது. காரணம். ஆர் இது ஒரு சவின் நிகழும் தொழில்முறை வடிகட்டுதல் ஆகும். குறிப்பிட்ட சவின் வழியே அழுத்தம் செலுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான மூலக்கூறு மற்றும் அயனிகள் நீக்கப்படுகின்றன. கீழ்கண்டவற்றில் எது சரியானது? கீழே கொடுக்கப்பட்ட குறியீட்டில் சரியானதை தேர்ந்தெடு. ஏ மற்றும் ஆர் சரியானவை. பி ஏ சரியான கூற்று ஆனால் ஆர் சரியான விளக்கம் அல்ல. சி ஏ தவறானது ஆனால் ஆர் சரியானது. டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் சரியானவை. மிக்க நன்றி. இன்னொரு குரூப் 4 அறிவியல் கேள்வி மூலம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.